செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் அனைத்து வணிகர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் அனைத்து வணிகர்கள் இணைந்து நடத்திய பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பொங்கல் விழாவானது செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சங்க தலைவர் எஸ். உத்தரகுமார் மற்றும் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்க செயலாளர் ஏ.ஜி.டி. துரைராஜ் ஆகியோர் தலைமையில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவியர்களின் பிரம்மாண்ட சிலம்பம் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இந்த சிறப்பு பொங்கல் விழாவில் செங்கல்பட்டு நகர் மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக சுமார் 70க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு 16 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம், வணிகர்கள் அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள், செங்கல்பட்டு நகர அடகு ஜுவல்லரி சங்கம், செங்கல்பட்டு நகர மொபைல் சங்கம், செங்கல்பட்டு நகர 2 சக்கர பழுதுபார்ப்போர் சங்கம், செங்கல்பட்டு நகர மருந்து வணிகர் சங்கம், செங்கல்பட்டு நகர தையல் கலைஞர் சங்கம், செங்கல்பட்டு நகர நடப்போர் நலவாழ்வு சங்கம், செங்கல்பட்டு நகர ஓட்டல் சங்கம், செங்கல்பட்டு நகர ரோட்டேரி சங்கம், செங்கல்பட்டு நகர லயன்ஸ் சங்கம், பசித்தவருக்கு உணவளிக்கும் குழு மற்றும் அனைத்து வணிக உறவுகள் அனைவரும் பங்கேற்றனர். நமது சங்கத்தின் நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக பொருளாளர் ராஜா முகமது நன்றி உரையாற்றினார்.